சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்து முறையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு படிப்படியாக நீர் திறந்துவிடப்பட்டதால் தான் உயிரிழப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சாத்தனூர் அணையை முறையான அறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். சாத்தனூர் அணை திறப்பதாக அறிவிப்பு கொடுத்த 15 நிமிடங்களில் அணையை திறந்துவிட்டதால் தான் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரி முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக இந்திய கணக்காயர் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழ் 100 ஏரிகள் உள்ளதாகவும் அந்த ஏரிகளில் மழைநீரும் பெருமளவு கலந்ததே சென்னை மாநகரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். முன்னறிவிப்பின்றி செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதாலேயே 250க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி 250 பேர் உயிரிழந்திருப்பதாக எந்த அடிப்படையில் அமைச்சர் கூறுகிறார் என்று வினவினார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசி மெய்யென நிரூபிக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சாத்தனூர் அணையில் இருந்து படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் தான் உயிரிழப்புகள் குறைந்ததாக விளக்கமளித்தார். சொல்லாமல் திறந்துவிட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறைய 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மட்டுமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக. சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் இன்று கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகிலிருந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10,000 பேருங்க. 10,000 ஆமா. இந்த டோக்கன் நம்பர் என்ன இது கொடுங்க. அது கூட இல்லைன்னா இவ்வளோ 10,000 பேருங்க. 10,000 கௌதம் அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்றும் தானும் அவரை சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அதானி நிறுவனத்திடமிருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு அதிக விலைக்கு தமிழ்நாடு மின்சாரத்தை வாங்கியதாகவும் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாகவும் பாமக தலைவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதானி குழும முதலீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். பாமக உறுப்பினர் ஜி.கே. மணிக்கு பதிலளித்து பேசிய அவர், அதானி தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார். இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்துவிட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? தொழிலதிபர் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், இதற்கு பாஜகவும் பாமகவும் ஆதரவளிக்குமா என்றும் வினவினார்.
அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான குடும்ப வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பினை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ இந்த கடிதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட